அவர் நாங்கள் டெல்லிக்கு எதிராக போராடுவோம், எங்களுடைய பழைய சுயரூபத்தை காட்ட முடியும் அப்படின்லாம் சொன்னா அப்ப அவங்க என்ன பழையபடி ரவுடிசம் பண்ண போறாங்களா? ஏற்கனவே எங்களுடைய தொல்லை தாங்க முடியல, டாஸ்மாகும் கஞ்சாவும். அந்த முதலமைச்சருடைய கடமையில அவர் தவறிட்டாருங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக, இது ஒண்ணுதான் அவருடைய குறிக்கோள். அன்னைக்கு 40 கோடி மக்கள், இன்னைக்கு 140 கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மாற்றங்கள் வேண்டுமா இல்லையா? பழைய காலத்தில் இருந்ததே அப்படியே வச்சு அரைச்சமாவே அரைச்சிட்டு போறதுதான் அந்த வரக்கூடிய வளரக்கூடிய மாநிலங்களுக்கும் பெண்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயம் அவசியம். அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை கூட்டப்படுகிறது. எல்லா மாநிலங்களும் சீராக கூட்டப்படுகிறது. அவர் நாங்கள் டெல்லிக்கு எதிராக போராடுவோம், எங்களுடைய பழைய சுயரூபத்தை காட்ட முடியும் அப்படின்லாம் சொன்னா அப்ப அவங்க என்ன பழையபடி ரவுடிசம் பண்ண போறாங்களா? ஏற்கனவே எங்களுடைய தொல்லை தாங்க முடியல, டாஸ்மாகும் கஞ்சாவும். அது பயன்படுத்துறதும் எல்லாம் பண்றதுமே எல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் தான். ஆக இது ஒரு ஏமாற்று வேலையை இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதில் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது உங்களுடைய கடமையும் கூட. ஒரு நாட்டில் மாற்றங்கள் கொண்டு வரணும். இந்த காலகட்டத்தில் மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கு இல்லாமல் மக்களுக்கான திட்டங்களை பெற்று மக்களுக்கு கொடுப்பதுதான் ஒரு மக்களாட்சி தத்துவத்தினுடைய முதலமைச்சர் கடமை. அந்த முதலமைச்சருடைய கடமையிலிருந்து அவர் தவறிட்டாருங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு. மக்களுக்கு எதிரான திட்டங்கள், கஞ்சா போதைப் பொருட்களை தான் அவங்க பாதுகாக்க முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக, இது ஒண்ணுதான் அவருடைய குறிக்கோள், வேற குறிக்கோளே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் போயிட்டு வந்துட்டார், எல்லா தொகுதிக்கும் போயிட்டு வந்துட்டார். சார், தமிழகம் மத்திய அரசு தாங்காது அப்படின்னு சொல்லி முதல்வர் ஒரு அறிக்கை. இல்ல, அதுதான் முதலமைச்சர் நல்லதான் பேசிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு என்னன்னா அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு, முழுக்க தோல்வி பயம் வந்துடுச்சு. இப்படிதான் எமர்ஜென்சி காலத்துல திமுக ரொம்ப பேசினாங்க, பிறகு அதை திமுக எல்லாரையும் எமர்ஜென்சில ஜெயில பிடிச்சு அடைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அவங்க ஆளாயிருவாங்க என்னுடைய ஒரு பயம்தான் எனக்கு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகலாம் தோல்ல துண்டு போட்டா கீழே வர ரோட்ல தூக்கிட்டே போகும். போலீஸ் ஸ்டேஷன்ல சேர தூக்கி போட்டு உட்காருவாங்க, போலீஸ் மதிக்க மாட்டாங்க. இப்ப போலீஸுக்கு மரியாதை இல்லை, போலீஸ் எங்க வேலை செய்யறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசுறது வருந்தது. அமித்ஷா சொல்றாரு 50% ஹைக் சொல்றாரு. ஆனா அந்த வெளிப்படையாக அந்த பில்லே கொண்டு வரல. எப்படி அந்த மக்கள் நம்ப முடியும்? ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி ஒரு கான்சியஸ்னஸ் கொண்டு வந்து நீங்க செய்யலாம். எலெக்ஷன் சமயத்துல அவசரமா பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? இதற்கும் விமன் ரிசர்வேஷன் பில்லே ஏன் கம்பைன் பண்றீங்க நீங்க? அதாவது என்னன்னா, இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிறது இதுல கிட்ட 10-15 ஆண்டுகளா பேசிட்டு இருக்கோம். ஆக இது இப்ப இன்னைக்குள்ள ஏற்பட்ட விஷயம் கிடையாது. அதனால காலகட்டத்துல கொண்டு வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னும் பழைய 543 வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி முடியும்? எல்லாருக்கும் பிரச்சனை வேணும் இல்லையா? இல்ல, இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருந்தேன் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நான் அதுல கொஞ்சம் இன்டர்வியூ பண்றேன். என்னன்னா 1996 நான் திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினர். அப்ப லோக்சபாவில தேவகோட பிரதம அமைச்சரா இருக்கிற போதே இந்த பில் வந்துருச்சு. நீங்க இப்போ அவசரமா கொடுக்கப்பட்ட பில் இல்ல. இந்த பில்லுடைய சில சீர்திருத்தங்களுக்கு செலக்ட் கமிட்டி போச்சு. செலக்ட் கமிட்டியில எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உண்டு. அதே மாதிரி நாடாளுமன்றத்தினுடைய அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டத்தை பிரதம அமைச்சர் கூட்டி அதுலயும் விளக்கிட்டார். ஏற்கனவே எல்லோரும் ஒத்துக்கிட்டதானே தவிர இப்போ வெளியில பரப்புரையில் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அவசரம் என்னன்னு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சட்டம் கொண்டு வருகிற போதும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது, அதுக்கு பின் மன்மோகன் சிங் காலத்திலையும் இதே பில் வந்தது. மன்மோகன் சிங் காலத்தில் பில்
ராஜ்யசபாவில நிறைவேறிச்சு. அப்ப நான் ராஜ்யசபாவில இருக்கேன். ராஜ்யசபாவில நிறைவேறிச்சு. ஆனா லோக்சபா தோக்கடிச்சிருச்சு. அந்த இந்த மாதிரி நிலை வந்தது. ஆக அதெல்லாம் போய் தான் அதனுடைய சீர்திருத்தத்தினாலே தவிர மக்கள் தொகை பிரச்சனை இல்ல, இல்ல, இடம் வர. குறைய- அது முடிஞ்சிருச்சு. குறையன்றதுதானே ஒரு பிரச்சனை. அதெல்லாம் பாதிப்பு. எந்த ப- தென்னிந்தியா முழுக்க இல்ல பாதிக்கப்படும். இப்ப 543 பாராளுமன்ற உறுப்பினருக்கு 850. சாரி இல்ல 850 வருது. 7.2% அப்படியே இருக்கும். அது குறையாது. நீங்க வேணா பர்சன்டேஜ் போட்டு பாருங்க. வேற கொஸ்டின்? 3600 கோடி கல்விக்கான நிதி உதவி எல்லாம் வரவே இல்லை. தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது பாஜக. தொடர்ந்து அதுதான் பேசப்படுகிறது. அதை பத்தி என்ன எந்த நிதியும் குறைக்கப்படல. எல்லா நிதியும் வாங்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டில வர வேண்டிய அரியர்ஸ் நீங்க தர வேண்டிய ஜிஎஸ்டி அரியர்ஸே கிடையாது. ஜிஎஸ்டில அரியர்ஸ் கிடையாது எப்பொழுதும். அதாவது தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ். மகாராஷ்டிரா மாநிலம், தமிழ்நாடுல மேனுஃபேக்சர் உற்பத்தி மாநிலம். அது கொடுக்க வேண்டியதுல கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கினதுக்குள்ள கணக்குகளை கொடுக்கணும். உதாரணத்துக்கு பேரிடர் மேலாண்மை நிதி பாண்டு ஒன்றுக்கு 9,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா அவ்வளவு கணக்குகளை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்கிறாங்க. எல்லாம் எழுதி முடிச்சாச்சுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மழையே வருது. இதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைமை. மெட்ரோ ரயில் வரலங்கிறாங்க மதுரைக்கு. மெட்ரோ ரயில் ஒரு டிபிஆர் போட தெரியுமா அந்த அரசாங்கத்துக்கு? ஒரு டிபிஆர் ரிப்போர்ட் போட தெரியுமா வேண்டாமா? ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு 10க்கு 10 ரயில்வே ஸ்டேஷன் டிபிஆர் போட்டா எப்படி அப்ரூவல் பண்ண முடியும் மெட்ரோ ரயில்? ஒரு டிபிஆர் ரிப்போர்ட் கூட இந்த அரசாங்கத்தால போட்டு கொடுக்க முடியல. பழைய பாப்புலேஷன் சென்சஸ் பாப்புலேஷன் குறைவா இருக்கும் செக் பண்ணிருக்கீங்க. ஆக்ராவுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. மகாராஷ்டிரா நீங்க முதலமைச்சர் இல்ல சென்னையை விட மதுரையில அதிகமா பாப்புலேஷன் இருக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒத்துக்க முடியும்? ஆக்ராவுல கொடுத்துருக்கீங்க. இங்க சென்னைக்கு பாப்புலேஷனுக்கும் மதுரை பாப்புலேஷன் வித்தியாசம் இருக்கு.